நான் பேசுறது எல்லாத்தையும் கேக்குதா? கிளியராக கேட்கிறதா? ஓகே ஓகே ஓகே, டன் டன் டன். தாராளமாக விளக்கை ஏற்றி வைத்து பரம்பொருள் யோகம் பண்ணலாம். அதில் எந்தவித தவறும் அல்ல. ஜனார்த்தனன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். விக்னேஷ் ராஜா குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள். எடுக்கிறேன்ப்பா நிவாஸ், ரெஸ்ட் எடுக்கிறேன். டைம் இருக்கு. டயர்டானா நானே போய் ரெஸ்ட் எடுப்பேன், கவலைப்படாத. ஒரே கட்ல போயிடலான்னு பார்த்தா இன்னைக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணுது. எனக்கு பசிக்கிறப்போ அப்பப்போ இந்த கிரவுண்ட் நட்ஸ் கொஞ்சம் இருக்கு பாரு, நீங்க நம்பவே மாட்டீங்க, உங்களுக்கு காட்டுறேன். இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நத்திங் டு வரி. உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி. அது போக இங்க பாரு ஜூஸ் இருக்கு, அது போக எக்ஸ்ட்ரா வெள்ளை பூசணி ஜூஸ் இருக்கு. ஏன் நீ வந்து இப்படி பயப்படுற? நத்திங் டு வரி. ஜீவசமாதி அடைந்த சித்தர்களின் படங்களை வீட்டில் வைத்து வணங்கலாமா? ஏதேனும் விதிகள் கடைபிடிக்க வேண்டும்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களோட படங்கள் வீட்டுல இருந்தாவே வீட்டிற்கு புண்ணியம் தான். தாராளமாக வணங்கலாம், எந்தவித தவறும் கிடையாது. அதான் தெளிவா சொன்னேடா சுஜித். மறுபடியும் அதே கேட்கிறேன். ஆனா யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? யாராவது அக்காவை தான் லவ் பண்ண முடியும். வேற யாரும் லவ் பண்ண முடியும்? அக்காவை லவ் பண்ணோம், நல்லா லவ் பண்ணி நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், பரஸ்பர புரிதலோட பிரியல. ஆன்மீகத்திற்காக அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பாக்குறோம். சிறப்பா போயிட்டு இருக்கு. காதல் சிறப்பா போகல, வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருக்கு. யாராவது அக்காவை லவ், எவ்வளவு ஆர்வம்டா உனக்கு? உங்கள் உணவு முறையில் நான் என்ன பெருசா ஒண்ணும் இல்லப்பா. நான் வந்து இந்த எண்ணெய் மட்டும் பெட்டரா எடுத்துப்பேன். அப்புறம் இந்த காயகல்ப மூலிகை எடுத்துக்கிறேன். அது போக கம்மங்கூழ் அதிகமா சாப்பிடுவேன். கேப்ப, கம்மங்கூழ், அப்புறம் இந்த எனர்ஜி தரக்கூடிய நடக்கடலை, அப்புறம் இந்த யோகிக் ஃபுட் மாதிரி எடுத்துப்பேன். மேக்சிமம் ஃபுல் வயிறு சாப்பிட மாட்டேன், அரை வயிறுக்கு தான் சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்றதுனால தான் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் சிறப்பா போகுது வாழ்க்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உணவு முறைகள் மட்டுமே. அண்ணா எத்தனை வருஷம்? ஏன்டா விட மாட்டீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இதான் லாஸ்ட் கொஸ்டினா இருக்கட்டும். லவ் பத்தி வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா கேளு. என் பர்சனல் லைஃப் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? இருக்கு ஒரு 5-6 வருஷம் லவ் இருக்கும். 5, 6, 7 ஞாபகம் இல்லை, இருக்கும். 5 to 6 இயர்ஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி முதலீடு செய்யலாமா? முதலீடு என்பது வேற, ஷேர் மார்க்கெட் என்பது வேற.
சோ உங்க மனசுக்கு நான் சொல்றத முன்னாடியே சொல்லிட்டேன். நீ முடிவு எடுக்கிறது தாராளமாக நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். எனது கருத்தை முன்னதாகவே நான் கூறிவிட்டேன். சக்தி யுகத்தை மற, இந்த யுகத்தையே சக்தி யுகமாக மாற்றுவோம். பயிற்சி பண்ணு. நீயே சக்தி உள்ளவனாக மாறி விடுவாய் சாய். உக்கிரமான பெண் தெய்வம் மா காளி. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சதே மாபெரும் மிராக்கிள்ஸ் தான் சித்ரம் சிவா அவர்களே. டெல் சம் மிராக்கிள்ஸ் ஹேப்பன் டு யூ. இத்தனை பேர் நீ இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து எனக்கு லைவ் பாக்குறதே ஆச்சரியமா தான் இருக்கு. இதுவே மிகப்பெரிய மிராக்கிள் தான். ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. முக்தினாலும் மோட்சம்னாலும் ஒண்ணுதான்ப்பா. நோ டிஃபரன்ஸ். ஹீலிங் அப்படின்னா ஒருத்தரை குணமாக்குவதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. எனர்ஜி அப்படின்றது பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நம்மளுக்கு அட்யூன்மெண்ட் அல்லது தீட்சை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு சில சக்கராஸ் ஆக்டிவேட் அவங்க தொட்டு பண்ணும்போது சில பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் சொல்லி தராங்க. அந்த மூச்சு பயிற்சி பண்ணாதான் நீங்க பிரபஞ்ச ஆற்றல் நீங்க முதல் உள்ள இருக்க முடியும். அப்பதான் இன்னொருத்தருக்கு ஹீலிங் என்பதை நிச்சயமாக கொடுக்க முடியும். எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் த மூடு தான். சில நேரம் 2 மணி நேரம் தூங்குவேன், சில நேரம் 3 மணி நேரம், சில நேரம் 4 மணி நேரம். மேக்ஸிமம் 4 to 5 hours. அதுக்கு மேல கிடையாது. இப்போ இந்த ஒரு 1.5-2 மாசமாவே பயிற்சிகள் பண்ணல. நான் டோட்டலாவே நிப்பாட்டி வச்சிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறதுனால ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ்க்காக கொஞ்சம் பயிற்சியை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்போ இந்த ஒரு 1.5-2 மாசமாவே 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை. இல்லாட்டினா எப்பயுமே 3:30 மணிக்கு எந்திரிச்சு தான் பயிற்சி பண்றது. ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது 12 மணிக்கு படுத்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சிடுவேன், 9 மணிக்கு படுத்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். பயிற்சி என்பது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். ஆனா எவ்வளவு பெரிய சிவலிங்கம், குட்டி சிவலிங்கமா இருந்தா பிரச்சனையே கிடையாது. அது சைஸ் விஷயம் இல்ல. உங்களோட மனசுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடாம பாத்துக்கங்க. இந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்ற எண்ணம் வராம பாத்துக்கணுங்க. மனிதர்களால் கரெக்டான டிசிஷனை எடுக்கவே முடியாது. இறைவன் உதவி இல்லாம கரெக்டான டிசிஷன் அமையவே அமையாது. ஸோ நீங்க டிசிஷன் எடுங்க. நல்ல தன்மையில ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற டிசிஷனை அவர் கரெக்டா மாத்திடுவார். நீங்க தப்பான ஆளா இருக்கீங்கன்னா நீங்க கரெக்டான டிசிஷன் எடுத்தாலும் தப்பா மாறிடும். ஏன்னா கர்ம வினைகள் பாதிக்கும். நத்திங் டு வரி விக்கி கிரிஷ். முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் வாங்க சொன்னீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அன்பரசி. சொர்க்கம் செல்வது, முக்தி அடைவதெல்லாம் நம்ம முடிவிலேயே இல்லை திரு வெங்கடேஷ் அவர்களே. அதனால அது எல்லாமே குருமார்களும் பரம்பொருளும் முடிவு செய்வது. பயிற்சியை செய்வது மட்டுமே நமது வேலை. நமக்கு உண்டான விஷயத்தை கொடுப்பது நமது குருமார்களின் வேலை. விஷ்ணு சகசரநாமம் மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் மனமாற உருகி
அதோட கரைஞ்சு பண்ணும்போது கர்ம வினைகள் சீக்கிரம் அழியும். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் நந்தினி. தியானத்தில் மருத்துவம் கேட்டு நான் சொல்லி நிறைய பேர் குணம் பெரும் நிலையில் இதை தொடர்ந்து செய்யலாமா? புரியலையே, என்ன கேக்குறீங்க? தியானத்தில் மருத்துவம் கேட்டு செய்யலாம், பட் அதிகமா செய்யாதீங்க. உடல் நோய்களை குணப்படுத்த போயிட்டீங்கன்னாவே அந்த கர்ம வினை நிச்சயமாக உங்களை பாதிக்கும். அதனால எல்லாத்துக்கும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அவரவர் செய்த வினைகளுக்கு அவரவர்கள் இன்று வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப அதை மாத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. வேண்டுதல் வைக்கலாம், தப்பு இல்லை, வேண்டிக்கலாம் அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு. நீங்களா அந்த இதுக்கு பண்ணும்போது அந்த கர்ம வினையை நீங்க அனுபவிக்க வேண்டியது வரும். அந்த அளவு கான்பிடன்ட் இருக்கு, நான் என்னால் அனுபவிக்க முடியும்னு தாராளமாக நீங்க கியூர் செய்யலாம், தவறே கிடையாது. தாராளமாக பார்க்கலாம். வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அன்னைக்கு கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்றது தெரியாது, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. போக போக பழகிவிடும் விஜய் மனோ. கொஞ்சம் கொஞ்சமாக தாராளமாக பரவிவிடும். இறைவன் அருள் தான் ஹரி. நம்ம என்ன பேசுறோம்? அவங்க தானே பேசுறாங்க, நம்ம எங்க பேசுறோம்? நம்ம எனர்ஜியை எப்படி சேவ் பண்றதுன்ற சின்ன விஷயத்த நம்ம கத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். அந்த எனர்ஜியை ரொம்ப ப்ராப்பரான இடத்துல கரெக்டா யூட்டிலைஸ் நிச்சயமாக பண்ண முடியும். 9345780027 வாட்ஸ்அப் நம்பரு. கேட்ட கேள்வியே திருப்பி கேட்காதீங்க, புதுசா ஏதாவது கேளுங்க. தீட்சை என்றால் என்ன, தீட்சை என்றால் என்னன்னு சொல்லி கேட்டதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. புதிதாக ஏதாவது கேட்கும், கைண்ட் ரெக்வெஸ்ட். உண்மைதான். சொர்க்கம் நரகம் இரண்டும் பூமிதான். தனியாக அப்படி எதுவும் கிடையாது. வாழத் தெரிந்தவனுக்கு வாழும் வாழ்க்கையே சொர்க்கம், வாழத் தெரியாதவனுக்கு வாழும் வாழ்க்கையே நரகம். ஓம் ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளே போற்றி. இதுதான் அவரோட மூல மந்திரம். சாந்தினி நவநீதனுக்கு உண்டான மெசேஜ். ஓம் ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளே போற்றி. இதுதான் அவருடைய மூல மந்திரம். சில நேரங்களில் அதிக அளவு எனர்ஜி உங்க உடம்புல ஓடும்போது உங்களால தாங்கிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, மெடிடேஷனை நிப்பாட்டிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும். அப்படி தூங்கினா மட்டும்தான் உடம்பு சமநிலை பெறும். இல்லைன்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, டு த கோர் ஃபோக்கஸ்க்கு போயிடுவீங்க.
ஸோ அந்த மாதிரி நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிலை டு த கோர் போயிடும். பயிற்சி பண்ணாம இருக்கிறது காரணம்னா கொஞ்சம் பழைய நிலைக்கு கொஞ்சம் வந்து மறுபடியும் போலான்றதுக்காக இப்போதைக்கு பண்ணாம இருக்கேன். குண்டலினி யோகம் செய்யும் போது அது உயிருக்கு பல விதத்தில் ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. அதனால் யாருக்கும் ஓப்பனா சொல்லி தரது கிடையாது. ஏன்னா அது பல பஞ்சாயத்துல இருக்கு. அது ரொம்ப கரெக்டா பண்ணணும். பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால ஓப்பனா யாருக்கும் சொல்றது இல்லை. தாராளமாக செய்யலாம். பரம்பொருள் சீடன் கர்ப்ப காலத்தில் பரம்பொருள் யோகம் செய்யலாம். பட் அந்த பயிற்சியை ஒரு 4 மாசம் கழிச்சு பண்ணுங்க. 3 மாசத்துக்குள்ள பண்ண வேணாம். 3 மாசம் கழித்து பண்ணுங்க. நல்லது. ஃபிஷ்ஷும் நான்வெஜ் தானேங்க. அப்புறம் என்னங்க ஃபிஷ் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. என்னுடைய கருத்துப்படி எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சிவசக்தி ரூபத்தில் எப்படி இறைவன் இருக்கான்? சிவன் என்பது என்ன? நாதம், ஒளி. சக்தி என்பது என்ன? லைட்டு, ஒளி. இந்த 2 ரூபத்திலையும் தான் நாதமாகவும் ஒளியாகவும் இந்த இறை தத்துவம் ஒளிந்துள்ளது. அதான் கான்செப்ட். ஜனனிக்கு உண்டான பதில் இது. மோகன்குமார். கால் வலிச்சது அப்படின்னா முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது கொஞ்சம் இப்படி ஸ்லோ பண்ணிக்கங்க. காலில் ரத்த ஓட்டம் கொஞ்சம் நல்லாவே போகும். சூப்பரா போகும். அப்படி போகும்போது மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துங்க. நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து. இப்படி வலிக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாங்கன்னா போக போக ஈஸியாயிடும். நிச்சயமாக அழியும். தர்மம் செய்தால் பல விஷயங்கள் நல்லதாக நடக்கும். அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. காலில் விழுந்து. வேற வழியே இல்லை. பெண் சாபத்துல இருந்து விடுபட ஒரே வழி அதுதான். ஆனா அவங்க மன்னிக்கணும். நீங்க பண்ண பாவத்துக்கு மன்னித்தால் மட்டுமே அதிலிருந்து விடுபட முடியும். பெண் சாபம் என்றுமே பொல்லாதது. அப்படி ஒருவேளை அவங்க மன்னிக்கக்கூடிய தன்மையில் இல்லைன்னா கூட முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோயில், துடிப்பான ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு போய், துர்கையோ காளியோ அந்த மாதிரி துடிப்பான ஒரு பெண் தெய்வத்தோட கோயிலுக்கு போய், அந்த காளியோ இல்ல அந்த துர்கையவோ அந்த துடிப்பான பெண் தெய்வத்தை பார்த்து நீங்க செய்த தப்புக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த பாவத்தை அவர்கள் உங்களுக்கு விலக்கி கொடுப்பார்கள். சாபத்தை நிவர்த்தி செய்வார்கள். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தெரியாம செய்யற தவறுகள் ஒரு காலத்துல இருந்து நம்மளை பாதிக்குது. அந்த பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு தான் இத்தனை விஷயம். பிராணன் என்பது உயிர், ஆன்மா என்பது ஒளி. அவ்வளவுதாங்க வித்தியாசம். ஹார்டு சிச்சுவேஷனாவே பார்க்காதீங்க. அது ஒரு சிச்சுவேஷனா பாருங்க. ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். 7 சக்கராஸ்னா என்ன? 7 சக்கராஸ்ன்ற ஒண்ணும் இல்லை. உங்களுடைய உறுப்புகள் தான். ராஜ உறுப்புகள் தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிரா. இதுதான் 7 சக்கரங்கள்.
குருவின் பரிபூர்ண அருளாசிகள் ராஷ்மி. ஆன்மா இந்த உலகத்திலேயே இறந்த பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும். ஆத்ம கர்மான்றது தீர்ற வரைக்கும் இந்த உலகத்துல புவியீர்ப்பு விசையில நிச்சயமாக மாட்டிக்கொண்டு முடிக்கும். மறுபடியும் இன்னொரு பாடி எடுத்து சில பயிற்சிகளை பண்ணி பிராண சக்தியை சேர்த்து காஸ்மிக் எனர்ஜியை சேர்த்து இந்த உடலை விட்டு எப்படி உயிரை பிரிக்கிறதுன்ற வித்தியை கத்துக்காத வரைக்கும் அது இங்கேயே தான் சுத்தி கொண்டிருக்கும் அந்த ஆன்மா என்பது இறந்த பின்னர். உறவுகளிடம் மட்டும் இல்ல, எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டலாம், தவறே இல்லை. உங்களை துட்சமா மதிச்சா கூட நீங்க கண்டுக்காத நிலைமைக்கு நீங்கள் தாராளமாக வந்து விட வேண்டும். வெட்டவெளி ரகசியம்ன்றதே அவ்வளவுதான். நீங்க போட்டு குழப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெட்டவெளி ரகசியம்னா என்ன? அனைத்தும் வெட்ட வெளியில் உள்ளது. அந்த வெட்ட வெளியில இருந்து அதை எப்படி கிரகிக்கிறதுன்ற அந்த தன்மை தெரிஞ்சுன்னா அதான் வெட்டவெளி ரகசியம். அனைத்து ரகசியங்களும் வெட்ட வெளியில் பொதிந்து உள்ளது. அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதை எப்படி நீங்க ரிசீவ் பண்றது நீங்க கத்துக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் விஷயமே. நீங்க தேடவே முடியாதுமா குருவை. நீங்க தேடல்ல இருக்கும்போது குருவே உங்களை தேடி வருவாங்கம்மா. உங்களுக்கு நல்லாவே தெரியும் குரு யார் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்.